எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்குன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. நான் எதுல கையை வச்சாலும் விளங்கவே மாட்டிருக்கு. சும்மா சொதப்பிக்கிட்டே இருக்குங்க. நானும் எவ்வளவோ என்ன ட்ரை பண்ணி மோல்டு பண்ணி ஒரு விஷயம் பண்ணாலும் இந்த சொதப்பல் மட்டும் சரியாகவே மாட்டிருக்கு. இது சரியாகுமா? என்ன பண்ணா இது நார்மல் ஆகும்? இது மாதிரியான ஏதாவது ஒரு குழப்பம் உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த பதிவு கண்டிப்பா அதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல வந்து ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு அவன் ரொம்ப புதுசு. வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு வந்து அவன் வேலைக்காக வந்திருக்கான். அவனும் ஒரு வாரம் பார்க்குறான். ஒரு வாரம் ஆகியும் அவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. சரி, இதுக்கப்புறம் பார்த்தா வேலைக்கு ஆவாது. இங்க இருக்கிற ஊர் மக்களுக்கெல்லாம் வேலைக்காக என்ன பண்றாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்கிறான். ஸோ அதனால அவன் என்ன பண்றான், ஸோ இங்க படிக்காதவங்க அந்த கொத்தனார் வேலை, கொளுத்து வேலைக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை செய்யறவங்க கூட போய் நிக்கிறான். ஸோ அதே மாதிரி ஒரு வேன் வருது. யார் யாரெல்லாம் வேலைக்கு வரீங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எல்லாரும் கை தூக்குறாங்க. இவனும் சேர்த்து கை தூக்குறான். வாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வண்டியில போட்டு அள்ளி எடுத்துட்டு போறாங்க அம்பிட்டு பேரையும். அங்க கூட்டு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்குறாங்க. இவனுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தர துடைக்கிற வேலை கொடுக்குறாங்க. இவன் தர துடைக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி வேலைலாம் அவன் பார்த்திருக்கான். சரி, ஓகே, கண்டிப்பா நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் அதுல கையெழுத்து போடுறாங்க. தலைவனுக்கு கையெழுத்து போட தெரியாது. ஏன்னா எழுத படிக்கலாம் அவருக்கு தெரியாது. ஸோ அவர் என்ன பண்றாரு, அதுல சைன் போடல. உடனே வந்து ஹெச்ஆர் கேட்கிறாரு, எப்பா இங்கெல்லாம் கையெழுத்து போட்டாதான்ப்பா வேலை. இங்க இருக்கிற எல்லாருமே நல்லா பேச தெரிஞ்சவங்க, படிக்க தெரிஞ்சவங்க, அப்படி இருந்தாதான் நாங்க எடுப்போம். உனக்கு கையெழுத்தே போட தெரியாட்டி நான் எப்படி உன்னை தர துடைக்கிறது எடுத்துக்கிடு? ஐயா ஐயா எனக்கு கையெழுத்து தான் போட தெரியாது, ஆனா தர சூப்பரா துடைப்பையா. நீங்க வேணா என்கிட்ட வந்து ஒரு மாப்பும் ஒரு பக்கெட்டையும் கொடுங்க, நாங்க இந்த இடத்த சூப்பரா சுத்தம் பண்ணி காட்டுறேன். அதை பார்த்துட்டு எனக்கு வேலை கொடுங்கயா. அதெல்லாம் பார்க்கலாம் தம்பி, ஆனா அதை வச்சு மட்டுமே நான் வேலை கொடுக்க முடியாதுல்ல. உனக்கு தர துடைக்கிற நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனா கையெழுத்து போடுறது இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இருக்கே. உனக்கு கையெழுத்து போட தெரியாது, நீ பேசாம வேற ஏதாவது வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். அவனுக்கு மனசே கேட்கல. ஏன்னா அவனுக்கு வேலை கொடுக்கலன்னதோட கூட பரவாயில்ல, உனக்கு கையெழுத்து போட தெரியல அதனால கொடுக்கல அப்படின்னு சொன்னது அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது. என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி அவனுக்கு பசியும். எனக்கு கிட்டத்தட்ட 7 நாள் சாப்பிடாம இருக்கிறான். சென்னை மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ள ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு கோயம்பேடு மார்க்கெட் கிட்ட இருந்து விழுந்துடுறான். அவன் விழுந்த இடம் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இடம். ஸோ அந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போவாங்க வருவாங்க போல இருக்கு. ஸோ ஒரு பழம் வந்து அவன் மூஞ்சில வந்து படுது. என்னடா இங்க வந்து பழம் படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த மூட்டையில இருக்கிற ஏதோ ஒரு ஓட்ட வழியா பழம் கீழே விழுந்து வந்து அவன் மேல படுது. அவனும் அந்த பழத்தை எடுத்து வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி நமக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதே இடத்துல பிடிக்கிறான். ரெண்டாவது அவன் மூஞ்சில வந்து ஒரு பழம் வந்து படுது. என்னடா இது, கொஞ்ச நேரம் இங்க படுத்த கேப்ல நமக்கு 2 பழம் மூஞ்சில வந்து அடிச்சிருச்சு. சரி, இந்த ஒரு இடத்துல 2 பழம் விழுந்திருக்குன்னா இந்த மார்க்கெட்டை சுத்தி எவ்வளவு பழம் விழுந்திருக்கும், எவ்வளவு காய் விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்பதான் அவன் மூளை கொஞ்சம் கிரிமினலா யோசிக்குது. அந்த பழத்தெல்லாம் பொறுக்குவோம் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நாள் ஃபுல்லா கீழே சிதறி கிடக்கிற பழத்தெல்லாம் பொறுக்கிட்டு எடுத்துட்டு வந்து வெளியே வைக்கிறான். உள்ள மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கோ அதை விட பாதிக்கு பாதியா வைக்கிறான். நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல இருந்து அவனுக்கு ஒரு காசு வருது. அந்த காசை வச்சு அவன் நினைச்சா சாப்பிட்டு இருக்கலாம், ஆனா அவன் சாப்பிடல. அவன் என்ன பிளான் பண்றான்னா, இப்ப என் கையில காசு இருக்கு, இன்னைக்கு காசு இருக்கு, நான் சாப்பிட்டுட்டேன்னா நாளைக்கு பூவாக்கு என்ன பண்றது, இந்த காசை வச்சு ஏதாவது யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த காசை எடுத்துட்டு போய் ஒரு கடையில கொடுக்குறான். சார் எனக்கு ஒரு வேலை மட்டும் கொடுக்குறீங்களா, என்கிட்ட இந்த காசு இருக்கு, இந்த காசை நான் உங்ககிட்ட முன்பணம் மாதிரி கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சோண்டு பழம் மட்டும் கொடுங்க, இந்த பழத்தை நான் வித்துட்டு அதுல வர ப்ராஃபிட்ல பாதி உங்களுக்கு கொடுத்துட்றேன், பாதி நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கடைக்காரருக்கு ஆல்ரெடி அங்க கூவி கூவி விற்கிற அந்த பர்சன் வரல. பேசாம இப்படி பண்ணு, இந்த காசு வேணாம் நீயே வச்சுக்க, நான் அதுக்கு பதிலா பழமும் தரேன், நீ என்ன பண்ற, இந்த கடை வாசல்ல இதை கூவி கூவி வித்தி தெரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனுக்கு ஓகே தான், இங்க வித்தானா அங்க வித்தானா அவனுக்கு தேவை ப்ராஃபிட்ல கொஞ்சோண்டு தரணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி அவன் விற்க ஆரம்பிக்கிறான். ப்ராஃபிட்டும் வருது. இப்ப அவன் கையிலயும் கொஞ்சம் காசு இருக்கு, இவர் கொடுக்க போற காசும் இருக்கு. இந்த 2 காசையும் வச்சுட்டு அதே கடையில கொஞ்சம் பழம் வாங்குறான், எடுத்துட்டு போய் வெளியே வைக்கிறான். அதுல அவனுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வருது. மறுபடியும் அதே கடைக்கே வரான், பழம் வாங்குறான், எடுத்துட்டு போய் வெளியே வைக்கிறான். இந்த மாதிரியே கண்டினியூவா பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருக்கிற கடைக்காரங்களே இவனை நம்பி காசே வாங்காம பழம் கொடுக்குற அளவுக்கு அவன் வளர்ந்துடுறான். ஸோ அதை வந்து ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கான். பட் அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு விஷயத்த நார்மலா பண்ணிட்டு இருக்காங்க, அங்க வரவங்களுக்கு தான் விற்கிறாங்க அப்படின்ற லூப் ஹோல் அவன் கண்டுபிடிச்சு, சரி இ காமர்ஸ் மாதிரி ஒரு வெப்சைட்
வெப்சைட்ல வந்து இதை கொடுத்தா என்ன, ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லாம் காமர்ஸ்ல தான் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி காமர்ஸ் தெரிஞ்ச ஒருத்தங்களை வந்து ஹையர் பண்ணி இங்க இருக்கிற ப்ராடக்ட்லாம் எங்க இருந்து வேணாலும் வாங்க முடியாத அளவுக்கு இதை வளர்த்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த டீமும் பண்ணி கொடுக்குது. இந்த வேலையை அவன் தொடர்ச்சியா பண்ண 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 என்ன ஆகுதுன்னா, சென்னை முழுக்க அவனோட பிரான்சஸ் அதிகமாயிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜ்ல பழ வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காங்க சென்னையில சொல்லுங்க அப்படின்னா, இவன் பேரை சொல்ற அளவுக்கு இவன் பெரிய ஆளா வந்துடுறான். ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க, பிரஸ் பீப்புள் அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சார் உங்களோட சக்சஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவரும் 1000 விஷயம் சொல்றாரு. பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து ஆட்டோகிராஃப் கேட்கறாங்க. ஆட்டோகிராஃப் கேட்கறப்ப இவர் அதே விஷயத்தை தான் சொல்றாரு. எனக்கு கையெழுத்து போட தெரியாதுங்க அப்படின்னும் பிரஸ் பீப்புள்லாம் ஷாக் ஆகுறாங்க. சும்மா போய் சொல்லாதீங்க சார், கையெழுத்து போட தெரியாதவங்களாம் ஒருத்தன் இவ்வளவு தூரம் வளருமா? சத்தியமா எனக்கு கையெழுத்து போட தெரியாதுங்க. சார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார், கையெழுத்து போட தெரியாமலே நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் கையெழுத்து போட தெரிஞ்சுன்னா நீங்க எவ்வளவு வளர்ந்துருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு மட்டும் கையெழுத்து போட தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு தரதான் தொடச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன், அந்த மனுஷன் அந்த இடத்துல தோத்துட்டான். அவன் தோத்துட்டான்ட்டு அங்கேயே விழுந்து கிடந்தான்னா இன்னைக்கு அவனுக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்காது. நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய இடத்துல இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணியிருப்போம். அந்த வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை மீட் பண்ணாமலே தோத்து போயிருப்போம். நம்ம என்ன பண்ணிடுவோம், இது நமக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல குவிட் பண்ணிட்டு வேற ஒரு விஷயத்தை நோக்கி வேற ஒரு விஷயத்துல பயணப்பட்டிருப்போம். அப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா அந்த விஷயம் கிடைக்காமலே போயிடும். பட் இந்த டைமை நீங்க ரொம்ப பிலீவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்காம போகுதுன்னா அந்த விஷயத்தை விட ஏதோ ஒரு பெட்டரான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். ஸோ அந்த இன்டர்வியூவில் நான் ஆல்மோஸ்ட் செலக்ட், ஐ திங்க் நான் செலக்ட் தான், பட் ஏன்னு தெரியல என்னை ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா வர வச்சு இன்னைக்கு ஜாயினிங் டேட் இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் ஜாயினிங் டேட் இருக்கணும், இந்த மந்த் எண்டு ஜாயினிங் டேட் இருக்கும், இந்த மாதிரி வந்து என்னை இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர என்னை ஜாயின் பண்ணவே விடலை. ஸோ எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து லாஸ்ட் செகண்ட்ல வந்து என்ன ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு எனக்கு 3 மாசம் ஹோப் கொடுத்தீங்க, எனக்கு என்னை எதுக்கு வர வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் ஃபைட் பண்ணேன். ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, நான் விட்டுட்டேன். ஒரு 2 வருஷம் போகுது. 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஆர்கனைசேஷன்ல என்ன வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்களோ அதே ஆர்கனைசேஷனோட ரெக்ரூட்டிங் ப்ராசஸ்ல எனக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்து, அதாவது அங்க இருக்கிறவங்கள ரெக்ரூட் பண்றதுக்காக, புதுசா வர கேண்டிடேட்டை ரெக்ரூட் பண்றதுக்காக எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. என்னையே அந்த இடத்துல வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்க வர மெம்பர்ஸ்க்கு ரெக்ரூட் பண்ற வேலைக்கு வந்து எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் உள்ள போன உடனே என்னை ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வேணான்னு சொன்னார்ல, அவரும் அங்கதான் உட்காந்துருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்டர்வியூக்கு இங்கே தான் வந்திருந்தேன், என்னை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணல சார் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல வேலை நான் உன்னை செலக்ட் பண்ணியிருந்தேன்னா நீ இந்த மீட்டிங்கை கீழே உட்காந்து தான் பார்த்துட்டு இருப்ப, இப்போ பாரு மேடைக்கு மேலே உட்காந்து நீ வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னார். யோசிச்சு பார்த்தா எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்க தான் செய்யுது. அந்த நேரத்தில் ரொம்ப வலிக்குதுங்க. ஒரு பல வருஷத்துக்கு அந்த வலி நம்ம கூடவே டிராவல் ஆகிட்டு இருக்கும். பட் அதுக்கான டைமை நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துலயோ 4 வருஷத்துலயோ ஏன் இதுக்கு முன்னாடி எனக்கு சொதப்புச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வரும். நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப சின்ன வயசு தான் ஆகுது, எனக்கு ஒரு 25 வயசு தான் ஆகுது, எனக்கு 26 வயசு தான் ஆகுது, ஆனா இத்தனை வயசுக்குள்ளேயே நான் ஏகப்பட்ட அடிகளை என் வாழ்க்கையில பார்த்துட்டேன், ஏகப்பட்ட மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. எனக்கு புரியுது, இது எல்லாமே கஷ்டம் தான். பட் நீங்க ரொம்ப பிளஸ்டு. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் நீங்க இப்பவே பார்த்துட்டீங்கன்னா இனி வரும் காலத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா அதை எப்படி தடுக்கணுன்ற விஷயமும் தெரியும். ஏன்னா யூ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு, நீங்க ஏற்கனவே அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஏற்கனவே அடி வந்ததால எந்த பக்கம் அடிப்பாங்கன்ற அறிவும் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால எல்லா பக்கமும் உங்களால தடுக்க முடியும். நீங்க இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதே மாதிரி உங்களையும் நம்ப ஆரம்பிங்க. இந்த உலகத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக தயாராயிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயமும் உங்களுக்காக தயாராயிட்டே இருக்கு. ஸோ இது ரெண்டுமே மீட் பண்ற அந்த மொமெண்ட்ல ஒரு மிராக்கல் நடக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். அந்த குறிப்பிட்ட டைத்தை அதுக்கு கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில இத்தனை நாள் சொதப்பிட்டு இருந்தது இந்த விஷயத்துக்கு தானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே பல ஆச்சரியங்களை இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒளிச்சு வச்சிட்டு இருக்கு. ஒரு கல்லை உடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி அடிக்கிறோம்னா அது 10வது அடியில தான் உடைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆகிடாது. அந்த கல் உடையறதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு 9 அடி அந்த கல் வாங்கியிருக்கும். ஸோ நம்மளோட ரியல் லைஃப்லையுமே இது அப்ளிகபிள். ஸோ சில விஷயம் நடக்கிறதுக்கு சில காலம் எடுத்துக்க தான் செய்யும். உங்களுக்கு
தகுதியான ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களை விட்டு போகாது. அப்படி உங்களை விட்டு ஒரு விஷயம் போகுதுன்னா அது உங்களுக்கு தகுதியான விஷயமா இருக்கவே இருக்காது. ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் and நம்புறேன். ஒரு நாள் ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான், நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட்டை நீங்க இவ்ளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா என்னோட பாட்காஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, சிலர் கதைகளுக்காக கேட்பாங்க. சிலர் அந்த கருத்துக்காக கேட்பாங்க. என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் மட்டும் தான், முடிய போறப்ப கூட இவன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா கேட்பாங்க. ஸோ அந்த மாரி ரெகுலர் ஆடியன்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஹம்பிளா நான் குடுக்குற ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஈகோவ சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பா சின்ன வயசுல ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அந்த தப்புக்காக அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட பேசவே இல்ல. ஸோ அது ரொம்ப ஸ்டபர்னா அந்த விஷயத்துக்கு அப்புறம் எங்க அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு நான் முயற்சி கூட பண்ணல அந்த மாரி சொல்லுது. பட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வருத்தப்பட்டதுன்னா, ஒண்ணுமே இல்ல. அது என்ன விஷயம்னு கூட பெருசா எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியல. அந்த டைம்ல என்ன அஃபோர்ட் பண்ணுச்சு. அது அஃபெக்ட் பண்ணதால நான் அப்படியே அந்த விஷயத்த வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தேன். எங்க அப்பாவ பார்க்குறப்பலாம் எனக்கு ஒரு வெறுப்புணர்வு தான் வரும். ஆனா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவோட பிளேஸ யாராலயும் ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல என்னோட ஈகோவ சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்க அப்பா கிட்ட நான் பேசாம இருந்துட்டேன். இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட நான் பேசணும்னு நெனச்சா கூட எங்க அப்பா என் கூட இருக்க போறதில்ல அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொன்னாங்க. நான் அத தான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். ஸோ உங்களுக்கு ஒருத்தங்கள புடிச்சிருக்குன்னு வைங்களேன், அவங்க உயிரோட இருக்கிறப்பயே அவங்க ஃபோட்டோ போட்டு ஹேப்பி பர்த்டே சொல்லுங்க. அவங்கள நேர்ல மீட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா பேசுங்க. செத்து போனதுக்கப்புறம் அந்த மனுஷனோட ஃபோட்டோ போட்டு ஆர்ஐபி போடுறதால ஒரு புண்ணியமும் கிடையாது. உயிரோட ஒருத்தங்க இருக்கிறப்பயே அந்த மனுஷங்களுக்கு உண்டான மரியாதையும், ரெஸ்பெக்ட்டையும் கொண்டாட முடிஞ்சா கொண்டாட்டத்தையும் அவங்களுக்கு குடுத்துருங்க. அவங்க போனதுக்கப்புறம், "அவரு எவ்ளோ நல்ல மனுஷன் தெரியுமா? என்னென்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு துதி பாடுறதால ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது. உயிரோட இருக்கிறப்ப, ஒருத்தவங்க உங்க கூட இருக்கிறப்ப அவங்கள வேல்யூ பண்ணுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம், அவங்க விட்டு போனதுக்கப்புறம், நீங்க ரியலைஸ் பண்றதால அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணும் மாறுதல் நடக்க போறது கிடையாது. அதனால எப்பவுமே உங்க கூட இருக்கிறவங்கள நல்லபடியா ட்ரீட் பண்ணுங்க. அவங்கள நல்லா நடத்துங்க. நீங்க அவங்கள நல்லா நடத்துறதே நீங்க அவங்களுக்கு தர பெரிய கிஃப்ட். அத எல்லாரும் குடுப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன், நம்புறேன். இன்னைக்கு இந்த பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் எல்லா மனசுமே ஒரு சின்னூண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவ பத்தியோ, இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குற விஷயம் அந்த கமெண்ட்டும், அந்த சப்ஸ்கிரைபும் தான். இந்த 2 விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நாளைக்கு ஒரு கதையோடும், கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான், நான் மட்டும் தான். நன்றி.